இந்த நாடகத்திற்கு ஒலி ஏற்பாடு செய்யக்கூடிய உரிமை கேட்டவர்க்கும் அது அப்புறமா ஓயாமையா சொல்லுவாங்க. மற்றும் சிறந்த முறையில் இந்த நாடகத்துக்கு கொட்டையை போட்ட கொட்டையக்காரருக்கும் இந்த நாடகத்தில் அமைப்பாளராகி எனது சார்பாகவும் அருமை ஆண்டவருடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சரி கோமாளி வந்தாச்சு கூத்துல அம்பி அண்ணே எத்தனை ராட்டினம் இருக்கு? ஆமா பாத்தியா எத்தனை இந்த ராட்டினத்துல பூரா ஏறணும்னா ஒரு பெரிய கட்டுப்பாடு வேணும். என்ன கட்டுப்பாடு? ராட்டினத்துல ஏறுறதுக்கு முன்னாடி இப்ப ஒரு கப்பல்ல போனோம்னா அந்த கப்பல் என்ன செய்வா தெரியுமா? என்ன லைஃப் ஜாக்கெட்னு ஒண்ணு தருவாங்க. ஆமா அதை போட்டுக்கிட்டா எந்த ஒரு ஆபத்துலயும் தப்பிச்சுக்கலாம். அது நம்மளோட தற்பாதுகாப்புக்காண்டி. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நெருப்புக்குள்ள பார்க்க போனீங்கன்னா அதுக்கு ஒரு ஒண்ணு கொடுப்பாங்க. கண்டிப்பா பனி காட்டுக்குள்ள போனீங்கன்னா அதுக்கு ஒரு தருவாங்க. அதுக்கு ஒண்ணு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ராட்டினத்துல ஏறுற முக்காவாசி பேத்துக்கு சரி வேம்பஸ் கொடுக்கணும்டா தம்பி. வேம்பஸ் ஆமா எதுக்குப்பா? அட இப்படி தாண்டா ஒரு ஊர்ல திருவிழாவுக்கு முன்னபடியே நாடகத்துக்கு போயிட்டோம். சரி நாடகம் ஆரம்பிக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஓஹோ இந்த மாதிரி பெரிய ராட்டினத்துல நம்ம ஏறினது இல்லையே டான்ஸ் காரப்பிள்ளைய கூட்டிட்டு அதுல ஏறுவோம்னு. டான்ஸ் காரப்பிள்ளைய கூட்டிட்டா? அட 2 பேரும் ராட்டினம் சுத்தணும்னு ஆசை. ஓஹோ சரி ராட்டினத்தை சுத்த போவோம்னு சொல்லி ஏறி உட்காந்துட்டான். இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுமா? என்னப்பா? ஏறின எங்க 2 பேர்த்த தவிர்த்து சரி மற்ற எல்லா வயலும் போதையை போட்டுருக்கேன். அத சண்டாளத்தனம். இன்னொன்னு தெரியுமா? அந்த ஊருக்கு அப்பத்தான் முத அந்த ராட்டினம் வந்துச்சான். ஓஹோ ஆமா அந்த ஊருக்கு ஆம்பளை ஒரு பக்கத்து பொம்பளை
போய் ஒரு பக்கத்து ஏறி உட்காந்துட்டாங்க. சரி. ராட்டினக்காரர் என்ன பண்ணாரு, வேகமா சுத்தணும்னு கொஞ்சம் வேகமா சுத்தினார்ல, கொஞ்சம் கூட்டிட்டாரு வேகத்தை. ஆமா, இருந்தவனுக்கு பூரா வகுன்னு பூசி சடச்சரன் மூட்டை அடிச்சு விட்டாங்க. கடைசியில எங்க தலையில வேண்டியதாண்டா மிச்சம். அதுக்கிட்டே சொன்னேன், இனிமேல் ராட்டினத்துல ஏறில பேம்பஸை கட்டிட்டு ஏறணும். பேம்பஸ் கட்டி என்னன்னு தெரியுமா, அந்த பேம்பஸ் நம்ம சொல்றோம், ஒரு நேரத்துல அது பாதுகாப்பா இருந்தாலும் ஒரு நேரத்துல அது தப்புடா. என்னன்னா பஸ்ல போய் சின்ன பிள்ளைக்கு அதை கட்டி விட்டுறாங்க. சரி, சின்ன பிள்ளைக்கு தெரியுமா நிறையாம இருக்குதுன்னு அந்த பேம்பஸ் நிறைய நிறைச்சு சண்டாளி தூக்கி அதை கீழே ஓடக்கூடாது, பஸ் வேகமா போயிட்டு சொல்லி பஸ் டாப்ல அந்த மேல கம்மியா இருக்கும்ல, ஆமா, அதுல தூக்கி வைக்க. கூட்ட நெரிசல எவனை ஒருத்தன் பேக்க தூக்கி அதுல வைக்க. அது மாதிரி மஞ்சளா வடிஞ்சு தலையில ஊத்தி சட்டை கட்டிலாம் என்ன வச்சுட்டு நான் உட்காடுறேன். அதுவோ வாயில வந்து தலைவலியில இருந்தாலும் நல்லதொரு முறையில் இருந்த இந்த நாடகத்தை எப்படி ரசிக்க வேண்டும், எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆத்தா மார்களை காக்கா மார்களை கேட்டுக்கொண்டார். ஆத்தா மார்களை அருமை சகோதரிகளே, பாட்டும் பதமும் மண்புடைய நாடகமும் நாட்டுக்கு நல்லை சொல்லும் காரணத்தால் இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காக நடக்கின்றது என்பதை தங்கள் தெரிந்தாலும் புரிந்தாலும் சொல்வது என்ற கடமை. கேட்பவர்களுடைய பெருமையை சொல்லிக்கொண்டு இல்லகத்தின் நகரமாய் மனோரமனைக்குரிய நகரமாகிய நமது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை எழுந்து அருள்பார்த்துக் கொடுக்கக்கூடிய நமது ஆனந்தப்பள்ளி சோமநாதர் கோயிலின் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நமது ஐந்துகரை குலாளர் சமூகத்தின் சார்பாக இரண்டாம் மண்டபப்படி முன்னிட்டு இந்த இதற்கு வெளியில் ஸ்ரீ வள்ளியூர் மகிழ்ச்சியாக நடைபெறும். இதில் நடிக்கக்கூடிய நடிகை மாமணிகள் எட்டித்திக்கும் வெற்றி முடிச்சு குற்றக்கூடிய நடிப்பிசு வேந்தன் பாட்டுக்கோர் பாவலன் நடத்தக்கூடிய சங்கீத சாம்ராட் டிஆர் மகாலிங்கத்தின் எதிரொலியுமாகி உங்கள் அன்பும் வரக்கூடிய உங்கள் அபிமான செல்வன் மைப்பிற்கு வழியாக்கூடிய எனது அருமை மைத்துனர் நமது பூதவளத்தை சார்ந்த முத்து முருகன் அவர்கள் குத்து குமரப்பனாக காட்சியாளர் காத்துக்கொள்கிறார். இவரக மேடையில் இன்னிசை நாககி கேலிசை தென்றல் இன்னிசை கான கோகுலபாணி என்று அழைக்கக்கூடிய திருச்சி இசை பள்ளியிலே பரதநாட்டிய ஆசிரியராக பணியாற்றக்கூடிய மைப்பிற்கு வழியாக்கூடிய அருமை சகோதரி. எத்தனை வள்ளிகள் பார்த்திருக்கலாம், இருந்தாலும் இன்றைய நடைமுறையில் உள்ள புராண விளக்கப்படி முறையோடு உரையாடக்கூடிய நல்ல அருமையான ஒரு அதாவது எப்படின்னா விருபானந்த வாரிகளால் கூறக்கூடிய சொற்பொழிவு மாதிரியே நம்மளை யோசிக்கிற மாதிரி நல்லா பேசுவாங்க. மைப்பிற்குரிய அருமை சகோதரி திருச்சி மாநகர் போற்றக்கூடிய சாந்தி ஸ்ரீ அவர்கள் வெளியில் ஸ்ரீ வள்ளியாக நடிக்க கற்றுக்கொடுக்கிறார். இந்நாடகத்தில் பாட்டிற்காக நானா எனக்காக பாடலா என்று முறையோடு பாடக்கூடிய கவி சக்கரவர்த்தி கவி பேரரசு மைப்பிற்கு வழியாகக்கூடிய அருமை மகள்
கல்வி முறையை சார்ந்த பிறை சூழல் அவர்கள் நார்மலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் மேடையில் அருமணி சக்கரவர்த்தி மீசித்தகம் பின்பாட்டு சக்கரவர்த்தி என்று படத்தை பெற்று உங்கள் அன்பும் ஆதரவு பெறக்கூடிய மதிப்பிற்கு வழியாக்கூடிய அருமை தம்பி மதுரை அருகாமையில் காரியாபட்டிக்கும் பக்கத்தில் உள்ள பி நாங்கூரை சார்ந்த பிஎஸ்ஏ ராமூர்த்தி அவர்கள் வரும் மேடையில் அருமணி மண் பின்பாட்டு வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி சிரிப்பவர்கள் வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி வயிறு சிரிப்பவர்கள் மனித ஜாதி மனிதன் இந்த போர்கள் மிருக வாழும் நாட்டிலே நீதி என்றும் இல்லை என்றும் எழுதி பாய் எழுதி வைப்பார் ஏட்டிலே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் இங்கு நீ சிரிக்கும் உன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்ல நான் வரும்போது அங்கு சிரிப்பவர் யாரோடு சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு நாள் போல வழிவதுதான் சட்டமாகுமா இதை வளர்ப்பதற்கு வளர்த்து நீங்க பட்ட வேண்டுமா நாள் போல வழிவதுதான் சட்டமாகுமா இதை வளர்ப்பதற்கு வளர்த்து நீங்க பட்ட வேண்டுமா தர்ம தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணி மறைப்பதா உண்மை தன்னை உண்மையாக்கி தலைகுனியே வைப்பதா தலைகுனியே வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆனந்த சிரிப்பு ஆனந்த சிரிப்பு தோட்டம் காக்க போட்ட நீ பயிரை தின்பதோ இதை கேள்வியை காணிடாமல் பார்க்கிறதோ தோட்டம் காக்க போட்ட நீ பயிரை தின்பதோ இதை கேள்வியை காணிடாமல் பார்க்கிறதோ நான் ஒரு பார்க்கிறேன் நேரவரும் கேட்கிறேன் மூளைகள் புலிவாய்ந்து போக போக காட்டுகிறேன் போக போக காட்டுகிறேன் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆனந்த சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் உன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பு உலகம் சொல்லும் ஆனந்தம் போது சிரிப்பவர் யார் அழுகவர் யார் தெரியும் போது சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆனந்த சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. அருமையான இந்த தத்துவ பாடலை பாராட்டி மதிப்பிற்கு முடியக்கூடிய என் தம்பி ராமமூர்த்தி அவர்களுக்கு அன்பு அண்ணா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் ரூபாய் 50 அனுப்புகிறார்கள் சார். அன்பு அண்ணா மீனாட்சி சுந்தரம் அண்ணா அவர்களுக்கு மற்றும் எங்களுக்கு இசைக்குழு சார்பாக நன்றி நன்றி கிடந்த வணக்கம் 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 தம்பி பாட்டுனா இல்லையா பாட்டு ஆமாம் தேர கூத்துல ஒரு வார்த்தை சூத்துல அடிச்ச மாதிரி எத்தனையோ புது பாட்டுக்கு நிறைய சூத்து அடிச்ச மாதிரியா தம்பி அப்படி உரைக்கிற மாதிரி இருக்கின்றேன். ஆமா இன்னும் ஒரு அழகான பாட்டு கண்டிப்பா. வயிறு வலிக்க சிரிப்பவன் மனித ஜாதி, ஆமா, பிறர் வயிறறிய சிரிப்பவன் மிருக ஜாதி. உண்மைதானே தாயா பாட்டு. ஆமா, இன்னைக்கு தான் பாட்டு எழுதுறாங்க. என்னப்பா அந்த காலத்துல எந்த காலத்துல எவ்வளவு பெரிய ஒரு யோசிக்கிற மாதிரி ஆளுங்க. கண்டிப்பா கவிஞர் கண்ணதாசன், வாலி, பாட்டுக்கோட்டை என்று அழைக்கக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கண்டிப்பா எவ்வளவு அருமையான பாட்டு, எவ்வளவு பாட்டு. பட்டுக்கோட்டையா பாட்டா சின்ன பிள்ளைக்காக எழுதியிருந்தார். எப்படி தெரியுமா பாருங்க, சின்ன பிள்ளைல எப்படி வளர்க்கறது, வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெப்பி விட. அதாவது வேப்பமர உச்சியிலே பேய் ஒண்ணு ஆடுதுன்னு சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தைய பிச்சிலே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீரர்களின் மூளையற்ற வார்த்தைகளை கண்டிப்பா விளையாட்டாக கூட நம்பி விடாது. கண்டிப்பா உண்மை. பயந்து கிடந்து வீட்டுக்குள்ளே கிடந்து வெம்பி விடாது. உண்மை. சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி வீரம் வர்ற மாதிரி வீரம் வர்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு நான் பாட்டு எடுத்தாங்க. எப்படி சும்மா சொல்ல என்னன்னு குட்டு குட்டுராவே பாராட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் இருந்தார். யாரு?
டி.ஆர். மகாலிங்கம் சரி பெண்களை செந்தமிழ் தமிழில் வைத்தார். அந்த சின்னன்று மூத்த சின்னன்று சின்னன்று மூத்த சிறுநெறியை காட்டினிலே நின்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றார். நெடுந்தூரம் பறந்தார். நிற்குமோ ஆவி நிற்குமோ நெஞ்சம் மலர்ந்தருமோ வாழ்வே. இவள் சொரக்கு மேல சொரக்கு அந்த பாட்டு இல்லப்பா இந்த பாட்டை பார்த்து செந்தமிழ் சரி உட்காந்து விடிய விடிய வெஞ்சனம் இல்லாம ஒரு முட்டை ஜோர் சாப்பிட்டுட்டே கேட்கலாம். வெஞ்சனம் இல்லாம ஆமா நான் இப்பயும் பாட்டு போட்டிருக்கேன். என்னப்பா சும்மா சொல்லக்கூடாது. எப்படி போட்டிருக்கேன் என்னடே ஊ சொல்றியா அது உங்க புரியா நீங்க பார்த்து எல்லாம் பாட்டு அப்படி இருக்கு. இன்னொரு பாட்டு பாடுறாங்களா பாச்சு என்ன பண்ற குண்டி அப்படி சாய்ச்சி வச்சுக்கிட்டாங்க. குண்டி சாய்ச்சிக்கிட்டாங்க. ஆமா அண்ணா பார்த்தியா இதெல்லாம் பாட்டு எத்தனை பாடல்கள் வந்தாலும் மனதில் பட்டது வார்த்தை வாயில் வருவது பாடல். ஆமாண்ணே கைத்தாளம் தான் காலநடி தெம்மாங்கில் உருவான பெத்த தாயை பத்தி போட்டிருக்காயா? கண்டிப்பா கண்டிப்பா அந்த ரெண்டரையில வச்சு சிவரஞ்சன் ஏ சலசலா மானாமதுரை காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நமது ஐந்து புலாவின் சமூகத்தின் தலைவராக கொண்டாடப்பட்டப்படுகிறது. பொன்னாடை பற்றி கௌரவித்த பிளாக் கமிட்டியாளர்களுக்கு காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி அந்த ஆத்தாவும் அந்த ஆகாயத்தை தொட்டி கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க எங்க அப்பனுக்கு தரவட்ட பாட்டால சேர்த்த
செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தாவும் ஜீலே அல்லாஹாயிப்பெரு போலே கட்டி தூங்கு தூரிரத்தி ஆடு ஆற்றல மீண்டிருக்க படுக்கிறது பதால தேத்தனைக்கு தோணும் தாழும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தாவும் வேலை நீச்சல் அடிகள் பூஞ்சோராணி அடிகள் பூஞ்சோராணி காயும் போது வாழவில்லா தெரியும் போல கேளையில சோகத்தலை புரியும் கல்வி கொண்டு போகும்போது பாராயிருக்கும் விளக்கு போட்டாயிரும் சங்கரையாயிருக்கும் ஆத்தாவும் ஏழு ஆத்தாவும் ஏழு மனசுக்குள்ள பூட்டி வந்த அழகு முத்தியமான ஐயப்பட்ட வேலை கட்டு போடும் சேலை மயிலக மனசுக்குள்ள விளக்கு போட்டாயிரும் விளக்கு போட்டாயிரும் ஆத்தாவும் ஏழு ஆத்திரம் நீ முடித்து பாலு சேத்தனைக்க என்றாலும் இவருக்கு வெளியில் கோடேரி குமரன் கொட்டுமூசி மன்னன் மின்னலி மெதல் ஸ்டார் சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகழ்ந்து தனிபரிசக்கூடிய பிரபல மிருதங்க சக்கரவர்த்திகள் அருமை மாமா டிவி ஜெயமொழி அன்பு சிசியமாகிய நமது அருமை தம்பி பரணி அவர்களும் அவர்களை தொடர்ந்து நமது மானாமதுரை சார்ந்த அன்பு மாப்பிள்ளை ஹரிகரன் அவர்களும் மிருதங்கசிக்கு காத்து கொடுக்கிறார்கள்.
மிருதங்கம் வாசிக்கும் அருமை மருமையன் அரியன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தது. பொன்னாடையோட போகக்கூடாது, 2 செய்தி போடணும். இங்கு மிருதமிக்கக்கூடிய அருமை மாப்பிள்ளை அரியன் அவர்களுக்கு நாடக அமைப்பாளர் மதிப்புக்கு பிரியாக்கூடிய அருமையான ராஜகப்பட்டியை சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் ரூபாய் 50 அளித்தார்கள். என்னை பொன்னாட்டை போற்றி கௌரவித்த அன்பு மாமா ரமேஷ் அவர்களுக்கு நன்றி. அன்பளிப்படுத்த அண்ணா அவர்களுக்கு நன்றி. தங்களை விடியவரை சிரிக்க வைக்கவும் சிந்திக்க வைக்கவும் மதுரையை சார்ந்த பிரபல நகைச்சுவை நடிகர் மற்றும் திரைப்பட நடிகமாகிய MSP கலைமொழி சிஷியமாகிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமையில் உள்ள சத்தனூர் காரைக்குடியை சார்ந்த தற்போது மூங்கிலோடு இருந்து வருகிறக்கூடிய AS ஆனந்தகுமார் பப்புன் கோமாளியாக நடிக்க காத்துக் கொள்கிறது. நம்ம மேடை ரொம்ப ராசியான மேடை. சரிக்கானுக்கு என்னன்னா, சரிங்க, போன வருஷம் ஒரு பையனை கூப்பிட்டு வந்தேன். சரி, யார் தெரியுமா? யாரு? ஆனந்தராஜ். இந்த மேடையில் வந்து பவர் போட்டதுனால இந்த வருஷம் பவரில் ஓடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. 100 ரூபா தர மாட்டேங்கிறேன் ஒரு நாளா. இருந்தாலும் அதே போல் மென்மேலும் வளர வேண்டும் என்று இந்த வருடமாக புதுவாக மதிப்பிற்குரிய அருமை தம்பி கமதி அருகாமையில் உள்ள புத்தாலங்குளத்தை சார்ந்த முத்துமணி அவர்கள் மற்றொரு பொப்பனாக வருகை தருகிறார். அவருக்கு இங்கே அரங்கேற்றார். எனது ராசியான மேட உங்களுடைய ஆதரவும் அன்பளிப்பு, உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் அவருக்கு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க வளர்க என்று கலைஞர்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கலந்த வணக்கம் சொல்லிக்கொண்டு இனிமே எங்களுடைய நாடக துவக்கம்.
தம்பி கூத்துல கோபாலி வந்தா நல்ல விஷயங்களை சொல்லணும். சரி, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த பழமொழிக்கு நல்ல ஒரு விளக்கம் இருக்கு. என்ன விளக்கம்? ஒரு ஊர்ல ஒரு புருஷன் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. சரி, இதுல பாருங்க, பொண்டாட்டி கல்யாணம் பண்ண நாள் முதலா புருஷனுக்கு சோறு ஓட்டது கிடையாது. சோறு ஒரு சொல்லி இல்ல பாருங்க, பியவாலியோப்பா அப்புறம் என்ன எதுப்பா பார்த்தாலும் கூடத்தான் கரைச்சு கொடுக்குறாளே தவிர கூழ் சோறு ஓட்டது கிடையாது. அந்த கூழ் எதுல கரைச்சு கொடுப்பா தெரியுமா? எதுல? மண்கலயத்துலதான் கரைச்சு கொடுப்பா. மண்கலயத்துல? ஆமா, உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லையா? ஆரோக்கியம். அதனால இதுக்கு இடையில பாருங்க, புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி கள்ள புருஷன் ஒருத்தனை செட்டா பண்ணிட்டா. சண்டாலியா? இதுல கள்ள புருஷன் பேர் என்ன? என்ன? நாராயணன். நாராயணனா? கூட்டத்துல நாராயணன் கோச்சுக்காதீங்க. இல்லப்பா, நாராயணன் இருந்தா கோச்சுக்காதே, கதைக்காக சொல்றேன். நம்மளுக்கு நான் சொந்த புருஷன் சொல்றேன். அடியை கருப்பாயி நான் பக்கத்தூருக்கு வியாபாரத்துக்கு போறேன், எல்லாத்தையும் மூடிட்டு தூங்குன்னு சொல்றேன். எல்லாத்தையும் மூடிட்டு தூங்கவா? கதவு எல்லாத்தையும் மூடிட்டு தூங்கு. சரி, களவாடி போய் உள்ள ஊந்துருமே. ஆமா, அப்படி சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு கிளம்பிட்டேன். கூட்ட உடச்சுக்கலாம். ஆமா, சொந்த புருஷன் தலைப்புறவா சொல்லியே போனார்ல, கொல்ல பக்கமா குளிச்சுட்டாரு கள்ள புருஷன். இதே சொல்லி சொந்த புருஷனுக்கு கேப்பக்குள்ளு கம்மங்குள்ளு, கள்ள புருஷனுக்கு அடிக்கிறாவாரு. என்ன? ஆடு அடிக்கிறா, மாடு அடிக்கிறா, காடை கவுதாரி கோழி குஞ்சுன்னு சொல்லி வருமாக்கிறான். ஆமா, அடி தடவுடா விழுந்து நடந்துகிட்டு இருக்கு. சரி, விழுந்து நடந்துகிட்டு இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனானே சொந்த புருஷன். ஆமா, அப்படி ஆஹா காசை மறந்துட்டு வந்துட்டோமே. சரி, அப்படி நினைச்சு திருப்பி வர வீட்டுக்கு வரேன். இங்க வர வீட்டுக்கு வந்து கதவை தட்டா டப்பு டப்பு அடியே கதவை திறக்கலையா என்னடின்னு அங்க உள்ள கள்ள புருஷன் நாராயணன் பாதி கவுசல கரெக்டான உட்காந்துட்டா. இந்த பொம்பளை வாரு ஓட்ட வழியே பாத்துறா, கதவை ஓட்ட வழியே பார்த்தா சொந்த புருஷன் வெளியே நிக்கிறேன், ஆக்ரோஷமா நிக்கிறேன். அட நாராயணா, உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு என் புருஷன் பாத்தியா, மொட்டை ரூபால இருந்து உயிர் வர வரைக்கும் வெட்டிங்க. உனக்கு ஒரு யோசனை சொல்றேன் கேள்வியானே. சரி, என்ன யோசனை? தலைக்கு மேல எரிவெடுக்கிற பரணி இருக்கு, பரணி மேல ஏறி உட்காந்துக்க. என் புருஷன் வந்துட்டு போகட்டும், தொடர்ந்து விட்டு ஓடி போய் பொழைச்சுக்கிறாங்க. சரி, கதவை திறந்து விட்டு ஓடி போய் பொழைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி எரிவெடுக்கிற பரணி மேல கள்ள புருஷன் நாராயணன் உட்காந்துருக்கேன். சொந்த புருஷன் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். என்னடா தடவுடலா விருந்து நடந்திருக்கு, ஒரு ஆம்பளை கேட்கணுமா? கேட்கல. கண்டிப்பா கேட்கணும். ஆனா அதை கேட்கல. காரணம் பொண்டாட்டி மேல உள்ள நம்பிக்கை. அடியே காசை மறந்துட்டு போயிட்டு பீரோல இருக்கிற காசை எடுத்து கொடுக்கல. அவன் பாருங்க, பீரோல இருக்கிற காசை பீரோல இருக்கிற காசை எடுத்து கொடுத்து போயிட்டு வாயாடுறா. அப்பயும் அவன் சொல்ற மாதிரி, அடியே வகுறு பசியா இருக்கு, எப்பயும் போல 2 உருண்டை கையை ஒரு கரைச்சு குடிச்சுட்டு போறேன்னு சொல்ல. பதக்கத்துல என்ன பண்ணிட்டா, எப்பயும் மண்கலயத்துல கூட கொடுக்குறவ கள்ள புருஷனுக்கு சோறு போட்டாலும் வெங்கல கும்பா, அதுல 2 உருண்டை கையை போட்டு கரைச்சு குடிச்சுட்டு போறான்னு சொல்ல. சரி, சொந்த புருஷன் இங்க கரைக்கிறேன். கள்ள புருஷன் உயிர் மேல உள்ள ஆசைனால மேலே உட்காந்துக்கிட்டு நான் யார் எல்லாத்துக்கிட்டு குரங்கு மாதிரி எட்டி பாக்குறேன். அவன் பார்த்தா சாணிகள் அடிப்பாள. ஆமா, சொந்த புருஷன் அப்படி கரைக்கையில 2 பேருக்கு சோறு கையில தட்டுப்பட்டுச்சு. சோறு தட்டுப்பட்டுச்சு. பல நாளா சோத்தை பார்க்காதல்ல, சோத்தை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்கல. சந்தோஷம் வரும்லப்பா, சோறு பார்க்கல. சாமியை கும்பிட ஆரம்பிச்சுட்டேன். எப்படி சொல்றேன்? அந்த சோத்தை பார்த்துக்கிட்டு, அட நாராயணா, நீ மேல இருக்கிறது எனக்கு இப்பத்தான தெரியும்னு சொன்ன. மேல இருக்கிற கள்ள புரிஞ்ச நாராயணன் சும்மா இருக்கக்கூடாது. சத்தியமா எனக்கு தெரியாது, உன் முன்னாடிதான் வர சொன்னாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுறான். அதனால ஒரு சில பேர் உயிரோடு செத்ததுக்கு சமம். யார் தெரியுமா? நாட்டுக்கு ஆக மாட்டேன், வீட்டுக்கு ஆக மாட்டேன், அடுத்தவன்ட்டு அடி வாங்கி இப்போ ஒருத்தனை கூட்டு போனாங்க பாருங்க, சம்பளம் வாங்கிட்டு நான் காரணம் தேவையில்லாம அவன் ஆகிறான் பாருங்க. அந்த மாதிரி ஆளுகள்லாம் உயிரோடு செத்ததுக்கு சமம். ஆனால் ஒரு சில மகான்கள் இறந்து மீண்டும் உயிரோடுக்கின்றார்கள். யாரா தெரியுமா? திருவள்ளுவர் இறந்தார், திருக்குறள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. ராமலிங்க வள்ளலார் இறந்தார், அன்னதானங்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. விவேகானந்தர் இறந்தால் யோகாசனங்கள் இன்னும் உயிரிழக்கின்றன. அதேபோல் நமது தமிழக மண்ணில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்திட்ட டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இறந்தார். அவருடைய சொல்லாக்களும் செயல் திறன்களும் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. வாழ்ந்தாலும் மறைந்தாலும் அவர்களைப் போல நம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அவர்களைப் போல பெரிய விஞ்ஞானியாக மாற்ற முடியாட்டாலும் ஏதோ ஓரளவுக்கு நல்லா பிள்ளைகள் படிக்க வைக்கணும்னு சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது
நமது மானாமதுரை ஏஎஸ் ஆனந்தகுமார் சொல்லிக்கொண்டு என் விஷயம் வரலையா அவனுக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு தேவை. நல்லா இருக்கும், நல்லாலே கைதட்டிக்க பொழைச்சிட்டு போகணும். பழமை மறந்த காலம், நாட்டில் புதுமை புகுந்த காலம், பழமை மறந்த காலம், நாட்டில் புதுமை புகுந்த காலம், பழமை மறந்த காலம், புதுமை புகுந்த காலம், பலே பலே நாட்டில் புதுமை புகுந்த காலம். காலையில 3 மணிக்கு எந்திரிச்சானா ஆம்பளை கலப்பையை தூக்கி போட்டுட்டு போனானா எதுல வை போட்டு தோப்பட்டையில தோல்ல கலப்பையை மட்டுமா தூக்கி போட்டேன், எல்லாத்தையுமே தோப்பட்டை தூக்கி போட்டு போனேன். சரியா 8 மணிக்கெல்லாம் வீட்டுல வந்துட்டு வயக்காட்ட உழுதது போக வீட்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டு உழுதானா 10 புள்ள 15 புள்ள பெத்தெடுத்தாங்க. இப்ப அப்படி இல்ல, ஒரு புள்ள பெத்துல பிள்ளை எங்கம்மான்னு கேட்டா சுருண்டு உனக்கு கட்சி பாட்டை இதே என் பிள்ளைன்னு காமிக்குது. என்ன பண்ண சொல்றீங்க? பழமை மறந்த காலம், பழமை மறந்த காலம்.